ஒரு அழகான கிராமத்தில் துணிக்குருவியும் சீச்சுக்குருவியும் சிட்டுக்குருவியும் ஒன்றாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் துணிக்குருவி காட்டிற்கு உணவு தேடி செல்லலாம் என்று போகும் வழியில் ஒரு செடியை பார்த்தாள். அந்த செடி மிகவும் வாடி இருந்தது. ஐயோ, இந்த செடி ரொம்ப வாடி இருக்கிறதே, இதுக்கு தண்ணி ஊற்றினோம்னா இந்த செடி நல்லா வளரும் என்று நினைத்து துணிக்குருவி அருகில் இருக்கும் ஆற்றில் தண்ணீர் மோந்து வந்து அந்த செடிக்கு ஊற்றினாள். பிறகு உணவு தேடி காட்டிற்குள் சென்று விட்டாள். காட்டிற்கு சென்று நிறைய பழங்களை பறித்து ஒரு கூடையில் வைத்து அவளுடைய வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டாள். அங்கு அவளுடன் குழந்தைகள் சிட்டுவும் சீச்சுவும் துணிக்குருவியின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தார்கள். துணிக்குருவி பழங்களை எடுத்து வீட்டிற்கு வந்தவுடன் 2 பேரும் பழங்களை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தார்கள். 2 பேரும் மாம்பழங்களை விரும்பி சாப்பிட்டார்கள். அம்மா, இந்த மாம்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறது என்று சொல்லி இருவரும் நன்றாக சாப்பிட்டார்கள். துணிக்குருவி அதில் இருக்கும் பழங்கள் அனைத்தையும் கூடையில் வைத்து ஒரு இடத்தில் எடுத்து வைத்தாள். பிறகு துணிக்குருவியும் அவளுடன் குழந்தைகள் சீச்சுக்குருவியும் சிட்டுக்குருவியும் 3 பேரும் ஒன்றாக சேர்ந்து உறங்கி விட்டார்கள். காலுக்காகமும் ராணிக்காகமும் மற்றொரு மரத்தில் வீடு கட்டி வாழ்ந்து வந்தது. ராணிக்காகம் காலுக்காகத்திடம், காலுவே, துணிக்குருவியின் வீட்டை பார்த்தாயா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. நம்ம வீடு அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. எனக்கு அந்த வீட்டில் வாழணும்னு ஆசையாக இருக்குது. நீ போய் துணிக்குருவியை காலி செய்ய சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் அந்த வீட்டில் போய் வாழலாமா என்று கேட்டாள். அதற்கு காலுவோ, சரி ராணிக்காகமே, நான் சென்று துணிக்குருவியிடம் கேட்டு பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காலுக்காகம் அங்கிருந்து சென்றது. துணிக்குருவி மறுநாள் மறுபடியும் உணவு தேடி செல்வதற்காக காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தாள். மறுபடியும் அந்த செடியை பார்த்தாள். அடடா, நேற்று நம்ம தண்ணி ஊற்றுனால இன்னைக்கு இந்த செடி ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கே, நம்ம இன்றைக்கும் தண்ணி ஊற்றலாம் என்று நினைத்து அருகில் இருக்கும் ஆற்றில் சென்று தண்ணீரை எடுத்து வந்து அந்த செடிக்கு ஊற்றினாள். பிறகு ராணிக்குருவி பழங்களை எடுத்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது காலுக்காகம் ராணிக்குருவியிடம், ராணிக்குருவியே, நீ இருக்கும் வீட்டை விட்டுவிட்டு எங்காவது சென்றுவிடு. நானும் என் மனைவி ராணிக்காகமும் அந்த வீட்டில் வந்து வாழப்போகிறோம் என்று கூறியது. அதற்கு துணிக்குருவியோ, ஐயோ, 2 குழந்தைகளை வைத்துவிட்டு அந்த வீட்டை விட்டு சென்றால் நான் எங்கு போவது? நான் கண்டிப்பாக அந்த வீட்டை விட்டு காலி செய்ய மாட்டேன் என்று கூறினாள். பிறகு காலுக்காகம் நடந்தவற்றை அனைத்தையும் ராணிக்காகத்திடம் கூறியது. அதற்கு ராணிக்காகம், அப்படியா அந்த துணிக்குருவி கூறினாள்? நான் ஒரு யோசனை சொல்கிறேன், அதன்படி நீங்கள் செய்தால் அவள் அந்த வீட்டில் இருக்க மாட்டாள் என்று ராணிக்காகம் காலுக்காகத்திடம் கூறியது. காலுக்காகமும், சரி சொல், நான் அதன்படியே செய்கிறேன் என்று கேட்டார். பிறகு ராணிக்காகம் காலுக்காகத்திடம் ஒரு யோசனையை கூறியது. காலுக்காகமும், கண்டிப்பாக ராணிக்காகமே, நாளை நான் இதை செய்கிறேன் என்று கூறியது. மறுநாள் வழக்கம் போல துணிக்குருவி பழங்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தாள். அப்பொழுது சீச்சுக்குருவி, அம்மா, நம்ம இருக்கிற இந்த மரத்துக்கு கீழே ஒரு பாம்பு வந்ததம்மா, நான் அதை பார்த்தேன் என்று கூறினாள். அதற்கு சிட்டுவும், ஆமாம் அம்மா, நானும் பார்த்தேன், எங்களுக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று 2 பேரும் கூறினார்கள். அப்பொழுது துணிக்குருவி, ஐயோ குழந்தைகளா, என்ன சொல்கிறீர்கள்? நிஜமாகவே பாம்பு வந்ததா என்று கேட்டாள். 2 குழந்தைகளும், ஆமாம் அம்மா, நாங்கள் பார்த்தோம், பாம்பு வந்தது என்று கூறினார்கள். அதற்கு துணிக்குருவியோ, சரி குழந்தைகளா, நீங்கள் 2 பேரும் பயப்படாதீங்க. நாளைக்கு அம்மா எங்கேயும் போக மாட்டேன், சாப்பிட்றதுக்கு உணவும் இருக்கிறது. நான் நாளைக்கு வீட்டில் தான் இருப்பேன். அந்த பாம்பு வந்தால் நான் பார்த்து கொள்கிறேன் என்று துணிக்குருவி தைரியம் சொல்லிவிட்டு 3 பேரும் தூங்கிவிட்டார்கள். மறுநாள் விடிந்ததும் சீச்சுக்குருவியும் சிட்டுக்குருவியும் விளையாடுவதற்காக வெளியே வந்தார்கள். அப்பொழுது அந்த பாம்பு மரத்தின் கீழே இருந்தது.
2 பேரும் ஐயோ அம்மா, பாம்பு வந்துருச்சுமா, சீக்கிரம் வாங்க என்று அலறினார்கள். துணிக்குருவியும் ஓடி வந்து வெளியில் பார்த்தாள். அப்பொழுது அந்த பாம்பு மரத்தின் கீழ் இருந்தது. 3 பேரும் அந்த பாம்பை விரட்டினார்கள். ஆனால் அந்த பாம்பு அங்கிருந்து போகாமல் மரத்தின் மேல் ஊர்ந்து வந்து மரக்கிளையை சுற்றி கொண்டது. இவை அனைத்தையும் காலுக்காகம் மற்றொரு மரத்தில் இருந்து மறைந்து பார்த்து கொண்டு இருந்தது. அப்பொழுது காலுக்காகம், நம்ம நினச்சபடியே துணிக்குருவி அந்த வீட்டை காலி செஞ்சிருவான், நானும் என் மனைவி ராணிக்காகவும் ஒன்றாக வந்து இந்த வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டிருந்தது. அப்பொழுது துணிக்குருவியின் குழந்தைகள் சிட்டுவும் சீச்சுவும் பயந்து கொண்டு துணிக்குருவியின் பின்னாடி சென்று விட்டார்கள். துணிக்குருவி, இதற்கு மேல் நாம் எதற்கும் யோசிக்க வேண்டாம், நம் குழந்தைகளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த மரத்தின் மேல் இருக்கும் வீட்டை காலி செய்துவிட்டு 3 பேரும் கீழே இறங்கி வேறொரு காட்டிற்கு சென்றார்கள். அன்று இரவு காலுக்காகவும் ராணிக்காகவும் துணிக்குருவியின் வீட்டில் நன்றாக மகிழ்ச்சியாக படுத்து உறங்கினார்கள். துணிக்குருவியோ 2 குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு காட்டிற்குள் சென்றாள். அப்பொழுது, நல்ல உள்ளம் படைத்த துணிக்குருவியே என்று ஒரு குரல் கேட்டது. யார் என்று துணிக்குருவியும் அவளுடன் குழந்தைகள் சீச்சுவும் சிட்டுவும் திரும்பி பார்த்தார்கள். துணிக்குருவி, உன்னால் பேச முடியுமா மாம்பழ மரமே என்று கேட்டாள். அதற்கு அந்த மாம்பழ மரம், நான் யார் என்று உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டது. துணிக்குருவியும், எனக்கு யார் என்று தெரியவில்லையே என்று கூறினாள். அதற்கு மாம்பழம், நான் தண்ணீருக்காக வாடி போய் நின்றிருந்தேன். அப்பொழுது நீதான் தண்ணீர் ஊற்றி என்னை வளர்த்தாய். நான் இன்று பெரிய மரமாக வளர்ந்ததற்கு நீதான் காரணம் என்று மாம்பழ மரம் கூறியது. சரி, நீ இப்பொழுது எங்கு போய் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டதற்கு துணிக்குருவி நடந்த அனைத்தையும் மாம்பழ மரத்திடம் கூறியது. அப்பொழுது மாம்பழ மரம், என்னை இவ்வளவு பெரிய மரமாக உருவாக்கிய உனக்கு ஒரு வீடு நான் தரமாட்டேனா என்று சொல்லி துணிக்குருவிக்கு தன் மரத்திலேயே ஒரு வீட்டை கொண்டு வந்தது. துணிக்குருவியும் மிக்க நன்றி என்று மாம்பழ மரத்திடம் கூறியது. பிறகு துணிக்குருவியும் சீச்சுக்குருவியும் சிட்டுவும் அந்த மாம்பழ மரத்தின் வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் உணவுக்கு பஞ்சமே இல்லை. மாம்பழங்களை பறித்து அவர்கள் நன்றாக சாப்பிட்டுவிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் காலுக்காகவும் ராணிக்காகவும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உண்மையாகவே ஒரு பாம்பு அங்கே வந்துவிட்டது. அப்பொழுது ராணிக்காகம், ஐயோ காலுவே, இங்கே எந்திரிச்சு பாரு என்று அலறினாள். ஐயோ, என்ன இது? நான் போட்ட லப்பர் பாம்பு மாதிரி இது தெரியவில்லையே, உண்மையாகவே பாம்பு வந்து விட்டது போல. ஐயோ, இந்த வீட்டை விட்டு வெளியே போய்விடலாம் என்று நினைத்து ராணிக்காகமும் காலுக்காகமும் அந்த வீட்டை விட்டுவிட்டு வெளியே சென்று விடலாம் என்று நினைத்து காட்டிற்குள் வந்தார்கள். அப்பொழுது ராணிக்காகமும் காலுக்காகமும் வீட்டிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தார்கள். குழந்தைகளே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, நாம் ஒருவருக்கு உதவி செய்தாலும் இல்லை கெட்டது செய்தாலும் அது நமக்கே வந்து சேரும். அதனால் ஒருபோதும் யாரும் யாருக்குமே கெடுதல் நினைக்கவோ செய்யவோ கூடாது. தன் வினை தன்னை சுடும்.